ஃபர்ஸ்ட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எப்பவுமே ஷேர் பண்ணுவேன். ஸோ எனக்கு பர்சனலாக பரிச்சயமான மேசம், ரிஷபம், மிதுனம். ஸோ மேசம்ன்றது வந்து நெருப்பு ராசி. ஸோ ஃபயர் அப்படின்றத சொல்கிறது. ஸோ ஃபயர்லேயே 3 விதமான ஃபயர் சொல்லுவாங்கல்ல. ஸோ ஒரு ஃபயர் வந்து நெருப்பை வச்சு வீட்டையும் கொடுத்தலாம், அடுப்பையும் கொடுத்தலாம், விளக்கும் கொடுத்தலாம்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது கருவறைக்குள்ளே இருக்கக்கூடிய ஜோதியிலையும் நெருப்பு இருக்குது, வீட்டை கொளுத்தக்கூடிய ஜோதியிலையும் நெருப்பு இருக்குது, சமைக்கக்கூடிய இடத்துலையும் நெருப்பு இருக்குது. ஸோ 3 கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல கொஞ்சம் தனியாக பார்க்கலாம். பட் மேஜராக இருக்கிறது நெருப்பு இது. ஸோ நெருப்பு தத்துவம்னா கபகபன்னு எரியக்கூடிய ஒரு தத்துவம். ஸோ இது கூட யார் சேர்றது அப்படின்ற ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ மேஷம் நெருப்பு, ரிஷபம்ன்றது நிலம். ஸோ லேண்டு கம்முன்னு இருப்பாங்க, எந்த தொந்தரவும் இல்லாமல் எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் தாங்குவாங்க. ஸோ நிலத்திலையுமே ஒரு சில 3 நிலைப்பாடுகள் இருக்குது. நிலநடுக்கம் வந்து பூகம்பமே ஒரு பிரளயமே உருவாக்க முடியும். ஸோ பல விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ரிஷபம், மிதுனம் காற்று ராசி. ஸோ சொல்லவா வேணும், காற்றுலேயே பறப்பாங்க. ஸோ காற்றை வச்சு ஊழல் பண்ணுற உலகம் இது. காற்றை வச்சு பல கோடிகள் சம்பாதிக்கிறாங்க. ஸோ வெறும் காற்றுன்னு நினச்சிடக்கூடாது. டிஜிட்டல் உலகம் இருக்குல்ல, ஃபோன் பேசுறது, இந்த ஏரில் தான் இது எல்லாமே நடக்குது. ஸோ அதனால மிதுனம் ராசி. அதுக்கு தான் ஜெமினி, சாட் ஜிடிபி, இந்த ஜெமினிலாம் எதுக்கு ஜெமினின்னு வச்சுருக்காங்கன்னா தொலைத்தொடர்பு. ஸோ டெக்னாலஜினாலே ஜெமினி. இந்த 3 இது பர்சனலாக நம்ம கனெக்ஷன் இருக்கு. சரி, இந்த 3 பேரை பார்த்துட்டோமா? ஸோ இப்போ 4 கேட்டகரியா இருக்கு. அது நெருப்பு, காற்று, நீர், நிலம். ஸோ இந்த 4 கேட்டகரி இருக்கு. இந்த 4 கேட்டகரி 2 செக்டார் பீப்புளாக ஜோடி ஆகுறாங்க. ஸோ அதுதான் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எந்தெந்த ஜோடிகள் ஒன்று சேர்ந்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்றது வந்து வரிசையாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து மேசம், தனுசு, சிம்மம். ஸோ இது 3ம் நெருப்பு தத்துவத்தை குடிக்கக்கூடியது. ஸோ அவங்க 3 பேர் தனி கேட்டகரி. ஸோ இப்போ காற்று ராசியில் 3 சொல்லணும்ல, மிதுனம், துலாம், கும்பம். ஸோ இந்த 3 வந்து காற்று ராசியில் கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த 3 பேரும் இந்த 3 பேர் கூட கனெக்ட் ஆனாங்க அப்படின்னா கொஞ்சம் எல்லாருக்கும் ப்ராப்ளம் வரதான் செய்யும், எல்லா பிரச்சனையும் நடக்க தான் செய்யும். பட் நெருப்பும் காற்றும் சேரும் போது நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போது ஒரு நெருப்பை அணைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? வேக்கம் பண்ணால் போதும். ஒரு பானை இருக்குது, ஒரு குட்டி பானை மாதிரி ஒன்று வச்சுருக்கோம், ஒரு மெழுகுத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. அதை மூடி வச்சோம்னா உள்ள ஏர் இருக்க வரைக்கும் தான் அந்த நெருப்பு எரியும். ஏர் காலி ஆயிடுச்சுன்னா நெருப்பு அமைஞ்சிரும். ஸோ அப்போ நெருப்புக்கு ரொம்ப முக்கியமானது காற்று, ஆக்சிஜன் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ இந்த ஆக்சிஜனும் ஃபயரும் சேரும் போது பயங்கரமாக ஜெகஜோதியாக இருக்கலாம். வீட்டையும் கொடுத்தலாம், அடுப்பையும் கொடுத்தலாம், கருவறையில் தெய்வமாகவும் வாழலாம். ஸோ இந்த 3 கேட்டகரியில் நிம்மதியாக வாழலாம் இந்த கேட்டகரியில் சேருது. ஸோ உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், திருப்பி நான் கீழே போட்டு விட்றேன் பாருங்கள். மேஷம், சிம்மம், தனுசு. ஸோ இந்த 3 பேர் நெருப்பு, காற்று வந்து மிதுனம், துலாம், கும்பம். இவங்க 3 பேர் வந்து கனெக்ட் ஆனாங்கன்னா ஒரு ஸ்டேபிளான விஷயம் போகலாம், மேலேயும் போகலாம். ஸோ இது எந்த மாதிரி இந்த ஃபயரை பயன்படுத்துகிறோன்றது இருக்குது. காற்று வந்து ஒரு சில நேரத்தில் அடிக்கிற இடத்துல அடிக்கணும், அடிக்காத வேண்டிய இடத்துல பேக்கப் எடுத்துக்கணும். அதே மாதிரி நெருப்பு ஒரு சில நேரத்துக்கு காற்றை அப்சர்வ் பண்ணிக்கணும், ஒரு சில நேரத்தில் அப்சர்வ் பண்ணாமல் இருக்கணும். ஸோ இந்த 2 பேர் அந்த புரிதலோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தாங்கன்னா நிச்சயம் அந்த குடும்பம் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் போகும். ஸோ அடுத்த 2வது டீம், முதல் பேட்ச் முடிஞ்சா அடுத்த பேட்ச்.